வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். க்ரீன் பீஸ் பொரிச்ச பத்திரி. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க. நம்மளோட வீடியோ போட்ட உடனே நீங்கள் பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. 3 மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன பீஸ் இஞ்சி, 4லேருந்து 5 பல்லு பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 கப் அளவுக்கு பட்டாணி, பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கு. ஃப்ரெஷ்ஷான பீஸ் தான் எடுத்துக்கணும். ஃப்ரோசன் பீஸ் கூட எடுத்துக்கிடலாம். இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருவோம். இது போல் ஸ்மூத்தாட்டு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். அரைச்சி எடுத்த பட்டாணி விழுது, பட்டாணி மசாலா விழுது, அரைச்ச தண்ணியையும் அதிலே விட்டுடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். கட்டி விழாது வறுத்த அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி சூடாற வச்சிடலாம். சூடாறட்டும். மாவு வந்து ஓரளவுக்கு சூடாறிட்டு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். இதுக்கு மாவு வந்து எவ்வளவு தேவைங்கிறது நம்ம பிசைஞ்சு பார்க்கச்சில் சப்பாத்தி மாவோட பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம மாவு சேர்க்கணும். அந்த பட்டாணி அரிசி மாவு பிசைஞ்செல்லாம் இதில் உள்ள ஈரப்பதத்தை பொறுத்து இந்த மாவு வந்து தேவைப்படும். இது கோதுமை மாவு. ஒரு 1/2 டம்ளர் தட்டியிருக்கேன். இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைக்கு பாக்கி தட்டிக்கிடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்ததில் இவ்வளோ மாவு வந்து மீதி வந்திருக்கு. மாவு வந்து நம்ம சாஃப்டாட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை இப்போ சின்ன சின்னதாக திரட்டி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு சைஸுக்கு திரட்டி எடுத்துடலாம். பத்திரிஸ் எல்லாமே நம்ம இதே மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கிடலாம் பிளேட்டில். இதேமாரி திரட்டி எடுத்து வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போது நம்ம பத்திரி வந்து நிறைய வெரைட்டியில் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மட்டர் பத்திரி வந்து இப்போ தான் நம்ம பண்ணுறோம். இது ஈவினிங் ஸ்நாக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் எல்லாமே அதுலேயே இருக்குது. மசாலா எல்லாமே இருக்குது. தொட்டுக்கனி தனியாக எதுவுமே தேவையில்லை. ஸ்நாக்காக டீயோடு சாப்பிடச்சில் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஒரு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இதோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துடலாம். ஒரே போல் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. நல்லா பொங்கி வரும். ஆப்ஷனலாக இது கூட ஓமம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை மிக்ஸி அரைக்கச்சில் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
நான் இன்றைக்கி கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். இதை அப்படி உருட்டி சப்பாத்தி மாதிரி கூட பண்ணிக்கலாம். பொரிச்ச பத்திரி தான் ஃப்ரை பண்ணுவோம். அதர்வைஸ் வந்து நம்ம தோசை சட்டியில் போட்டு பத்திரி வந்து போட்டு தான் நம்ம எடுக்கிறது. அதே மாதிரி கூட இதை பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கச்சிலே பிஞ்சிரும், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க.